கரூர்ல இறந்துருக்காங்களா, அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காரு, அது சரியா தவறா? உங்களுடைய கருத்து சொல்லுங்க. சரிதான், அது சரிதானே. அவங்க எப்படி கஷ்டத்துல இருக்காங்கன்னு அவங்க விஜய் சார் புரிஞ்சிருக்கு, அதனால அவங்க அரசு வேலை கொடுத்துருக்காங்க. சரிதான் இது. விஜய் எல்லாமே செய்கிறது பூரா நல்ல டைப் தான். ஆனால் இதில் கரூரில் வேலை அரசாங்க வேலை கொடுத்தது எவ்வளோ சந்தோஷம். இதனால ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு மாற்றம்னா, விஜய் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சரக்கு கொடுக்க வைக்க அந்த இதை முதல் கட் பண்ணணும். அது கட் பண்ணால் சரி, இளஞ்சாரி பிள்ளைகளுக்கு பூரா திருந்திக்கிடுவாங்க. அதுதான் உண்மை. பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்களா, அது சரியா? அது ரொம்ப சந்தோஷம். அதனால ஒன்றும் கிடையாது. கரூர் துயர சம்பவத்தில் இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தது சரியான தீர்ப்பு தான். அது ஒரு குடும்பத்தோட இழப்பை ஈடுகட்டுற மாதிரி ஒரு நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்காரு விஜய். அதனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் இழந்துட்டா அந்த வருமானம் எல்லாம் போயிடும். அதனால் அரசு வேலை கொடுத்ததில் அது ரைட்டு தான். அதாவது ஒரு கூட்டத்துக்கு பார்க்கறதுக்கு விஜய் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல அதிகமாக கூட்டம் வந்திருக்கு, அதிகமாக நேரத்தில் நின்றுருக்காங்க. அதில் அசாதமாக ஏதோ ஒரு கூட்ட நெரிசலில் இறந்துருக்காங்க. அடிபிடி சண்டையெல்லாம் கிடையாது. கூட்டம் ஓடும்போது வரும்போது காலை மிதித்து இறந்துருக்காங்க. அந்த குடும்பம் வாழ்வதற்கு வழி வேணும்ல. ஒன்று அக்கா இருந்திருப்பா, இல்லை அவங்க தங்கச்சி இருந்திருப்பாங்க, இல்லை தாப்பா இருந்திருப்பாங்க, இல்லை அம்மா இருந்திருப்பா. இப்படி நிறைய விஷயங்கள்லாம் அந்த மக்கள்கிட்ட இருக்கிறதுனால ஒரு இறக்க சிந்தனையோட அரசாங்கம் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காண்டி வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. இது தப்புன்னு சொல்ல முடியாது. கோடிக்கணக்கானவர் இன்ஜினியர், டாக்டர் எல்லாம் படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காங்க, தனியாக தொழில் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய படித்தவங்க வேலை கொடுக்க முடியாது. இந்தியாவில் ஒரு கவர்மெண்டாலும் கொடுக்க முடியாது. படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கள பூரா கவர்மெண்ட்டில் எங்கே வேலை கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கவர்மெண்ட்டில் ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்க முடியும். அது அந்த அடிப்படையில் கருணை அடிப்படையில் வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. அது நல்ல விஷயம் தானே. இல்லை என்ன தப்பு இருக்குது? கரூர் நடந்த சம்பவங்களுக்கு அரசு ஆணையை வழங்கியது சரிதான். அதில் குடும்பத் தலைவர் ஒருத்தர் இறந்துருக்கலாம். அதனால் அவர் மனைவிக்கு அரசு வேலை வழங்கியது சரிதான். அதே போல் குடும்ப தலைவியை இறந்துருப்பாங்க. அந்த சம்பவத்தில் 41 உயிர் போனதில் இறந்துருப்பாங்க. அதனால் கணவனுக்கு வழங்கியதும் சரிதான். அதில் அவர் பிள்ளைகளோ அதாவது குடும்பத்தோட பிள்ளைகளோ வாரிசார அதாவது இறந்தால் கூட இந்த அரசு வேலை வழங்கியது சரிதான். ஆனால் படித்த பட்டதாரிகளுக்கு பணி இந்த அரசு செய்யும் நம்பிக்கை. இப்போ 50 நாள் ஆகுது. இருந்தாலும் இந்த அரசு இன்னொரு 1 வருடம் ஆகட்டும், எல்லா அரசு பணிகளை வழங்குவாங்க. படித்த பட்டதாரிகளுக்கு அரசு பணியை வழங்குவாங்க. அந்த அரசு வழங்கும். தாவேக அரசு கட்டாயம் படித்த இளைஞர்கள் பணி வழங்குவாங்க. தலைவர் சொல்லியிருக்காரு, படித்ததுடைய என்ன படிச்சுக்க அது படித்த பாடத்திட்டம் தான் அந்த டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, அந்த பணி அந்த அரசு கொஸ்டின் அதாவது வினாத்தாள் வழங்கப்படாதனால அனைத்து பேருக்கும் பணி வழங்கப்படும். இது வழங்கியது கரூர் சம்பவத்தில் வழங்கியது தவறு கிடையாது, வழங்கியது சரிதான். ஆனால் பட்டதாரிகளுக்கு பணிக்கு கட்டாயம் வழங்குவாங்க. இன்னும் 5 வருட காலங்கள் இருக்குது. படித்த பட்டதாரிக்கு பணி வழங்குவாங்க. தவறு கிடையாது, சரிதான். இது என்னுடைய கருத்து.